சிந்து பைரவை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சஞ்சய் இருந்துட்டு ஸ்னேகா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட காட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரும் தேவையில்லாமல் என் பொண்ணு மேலே பழியை தூக்கி போடுறாங்க. சிவாவுக்கு ஸ்னேகாவை பிடிக்காது, அதனால தான் ஸ்னேகா மேலே இவ்வளோ பெரிய பழியை சிவா போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தேவராஜ் சொல்லிடுறாங்க. அதனால் எஸ்பி இருந்துட்டு நம்ம சஞ்சயை இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கேஸ்லேருந்து ரிலீவ் ஆகிடுங்க, நான் ராமச்சந்திரனை வச்சு இந்த கேஸை நான் முடிச்சுக்கிறேன், நீங்கள் ஸ்னேகா மேலே பழி போடுற பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சிவா இருந்துட்டு சஞ்சய் இல்லைனா இந்த கேஸு ஜெயிக்கவே ஜெயிக்காது, அதனால் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி கிட்டே பேசுகிறாங்க. அதுக்கடுத்ததாக எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சிவாவை எனக்கு நல்லாவே தெரியும், சஞ்சயே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணட்டும், நீங்கள் சஞ்சய்கிட்டே இந்த கேஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி இருந்துட்டு நீ இருக்கிற வரைக்கும் பொண்ணோட இதுக்கே அவமானம் மட்டும்தான், இவ்வளோ ரத்த வெறியாக பிடிச்சிருக்க, உன்னை இதுக்கு மேலே சும்மா விடவே முடியாது, இவளை தூக்கி ஜெயிலில் போடுங்க, காலம் முழுக்க இவ ஜெயிலே இருக்கட்டும், சிவாவையும் சிந்துவையும் எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி அன்னபூரணி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்னேகாவை தூக்கி லாக்கப்பில் போட்டுடுறாங்க. இந்த பக்கம் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சஞ்சய்க்கு ரொம்பவே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த கேஸுக்கு ஒரு நல்லது நடக்கும், நீங்களும் எங்கள் வீட்டோட ஒரு பிள்ளை மாதிரி தான் அப்படின்ற மாதிரி அன்னபூரணிக்கு சொல்லிடுவாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.